pray. Pray. The truth is, prayer is always the joy of loving Jesus, coming close to Him. What if somebody says, I don't know how to pray? I will teach him. இப்போ இவர் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அக்ஸியம் டீமுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நான் ஒரு மனுஷன் யோவான். நான் அப்ப பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. நம்ம அட்சய அறக்கட்டளை மூலமா கடந்த 10 வருடங்களா சாலையோரங்கள் இருக்கக்கூடிய யாசகர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற நபர்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு அந்த மறுவாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கோம். நானும் மனுஷன் தான், அந்நியனா இருந்தேன், என்ன சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. இன்னமும் சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய நிறைய ஆதரவற்ற நபர்கள், பிள்ளைகளால கைவிடப்பட்டு ரோட்ல தவிக்கக்கூடிய நபர்கள், நோயினால பாதிக்கப்பட்டு ரோட்ல ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம, நடக்க முடியாம, எலும்புந்தோலுமா பல ஆதரவற்ற உயிர்கள், பல ஆண்மக்கள் அனாதைகளா இன்னமும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. நான் காவல்ல இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க. உடுத்த உடை இல்லாம, ஒருவேளை உணவு கொடுக்க வழி இல்லாம, யாராவது என்னை தாத்தான்னு கூப்பிட மாட்டாங்களா, பாட்டின்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏக்கத்துல பல உயிர்கள், பல ஆன்மாக்கள் அனாதைகளா இறக்கும் சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது நீதிமான்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்க எப்ப இதையெல்லாம் உமக்கு செய்தோம்னு கேட்பாங்க. அதுக்கு ராஜா பதில் சொல்வார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு அவர் மெய்யாக சொல்றேன்னு சொல்வார். நல்ல வசனத்துக்கும் ஜபத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பிசாசு 17ஆம் அதிகாரத்துக்கு போயிருச்சு. உங்கள் வீடுகளில் நகைகள், தங்க நகைகள் பெருகுவதாக. ரோல்டு கோல்டு இல்லங்க, நல்ல 916. 3ஆம் அதிகாரத்திலேயே உட்கார்ந்திருக்கிறோம், வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இந்த வருஷம் வல்லுகி பெருக பண்ணுன்னு எவனா சொன்னா உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கு. இல்ல கோல்டு பாரா வாங்கி வைங்க. இதெல்லாம் ராஜ்யத்திற்கு தேவை, உங்களுக்கு தேவை, உங்க பிள்ளைகளுக்கு தேவை, எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவருக்கு தேவை. அப்ப இடது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து அவரு, என்ன விட்டு போங்க, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமாவும் இருந்தேன், நீங்க என் தாகத்தை தீக்கல. அந்நியனாவும் இருந்தேன், நீங்க என்ன உங்க கூட சேர்த்துக்கல. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. வியாதி உள்ளவனாயும் காவல்லையும் இருந்தேன், நீங்க என்ன விசாரிக்க வரல. அப்போ அவர்களும் அவர்கிட்ட, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும், தாகம் உள்ளவராகவும், அந்நியராகவும், வியாதி உள்ளவராகவும், காவல் கிடைப்பட்டவராகவும் நாங்க எப்ப கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்னு கேட்பாங்க. அந்த சமயம் அவர் அவர்களை பார்த்து, மிக சிறியவர்களாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்க எதை செய்யாதிருந்தீங்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீங்கன்னு சொல்வார். மெய்யாகவே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ள வாசல் வழியா பிரவேசியாம வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். சபைக்கு வந்தும் பரலவத்துக்கு நீங்க போறனா அதான் கஷ்டம் உலகத்துல. சபைக்கு வராம இயேசுவை தெரியாம ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டானா பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது. ஆனா சபைக்கு வந்து இயேசுவை தெரிஞ்சு நரகத்துக்கு போனீங்கன்னா உங்களை மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது.